ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம இன்னொரு முக்கியமான கொஷின்ஸ் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பிலிருந்து, அதுலேயும் பர்டிகுலராக அந்த கார்பன் 13 என்எம்ஆர்லேருந்து நம்ம கொஷின்ஸில் புரோட்டான் என்எம்ஆர், கார்பன் 13 என்எம்ஆர் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ட்ராஸ்கோப்புமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் இப்போ கொடுத்துருக்கூடிய பிஜிடிஆர்பி சிலபஸில் இருக்குது. நமக்கு யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, ஐஆர் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பி, ராமன் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இதில் வரக்கூடிய நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஷின்ஸில் ஒரு கார்பன் 13 பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய ஒரு காம்பவுண்டுக்கு அதனுடைய சிக்னல் எத்தனை, சரிங்களா? கார்பன் 13 என்எம்ஆரை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். டோட்டல் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் அப்சர்வ்டு இன் த புரோட்டான் டீகப்புள்ட் கார்பன் 13 ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பவுண்ட்ஸ் இஸ். ஒரு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த காம்பவுண்டுக்கு எத்தனை டைப்பான கார்பன்ஸ் இருக்குது? நம்ம புரோட்டான் என்எம்ஆர் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் டைப்பான புரோட்டான்ஸ் பார்க்கணும். கார்பன் 13 என்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் டைப்பான, அதாவது டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்பன், டிஃப்ரெண்ட் டைப்பான கார்பன். சேம் டைப்பான கார்பனுக்கு சேம், டிஃப்ரெண்ட் டைப்பான கார்பனுக்கு டிஃப்ரெண்ட் சிக்னல். சரிங்களா? ஸோ அந்த கேட்டகரி படி பார்க்கும்போது இப்போ இந்த காம்ப்ளெக்ஸை பாருங்கள். ஒன் ஆஃப் த சிமெட்ரிக்கல் மாலிகுல், ஒரு சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் காம்பவுண்ட். ஏன்னா இந்த மாலிகுல்ஸஸ் ஈக்குவல் ஆஃபாக கட் பண்ணும்போது ஒன் அனதர் ஆஃப்க்கு ஈக்குவல். ஸோ இந்த மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ரெண்டு பாயிண்ட்டும் சிமிலர். ஸோ இந்த ரெண்டு கார்பனும் சேம் டைப்பான கார்பன், ரெண்டு கார்பனும் சேம் டைப்பான கார்பன். ஸோ இந்த ரெண்டு கார்பனுக்கு சிக்னல் வந்து 1. சரிங்களா? இந்த ரெண்டு கார்பனுக்கும் சேம் சிக்னல். ஸோ இது ஒன்றுக்கலாம், ஒன்றை ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம், சேம் டைப்பான சிக்னல். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய திஸ் கார்பன் அண்டு திஸ் கார்பன், இந்த ரெண்டு கார்பனும் அண்டு இந்த ரிங்கில் ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய இந்த கார்பனும் சேம் டைப்பான கார்பன். ஸோ இந்த 4 கார்பனுக்கும் பார்த்திங்கன்னா 1, 2 அண்டு 3 அண்டு 4, இந்த 4 கார்பனுக்கும் பார்த்திங்கன்னா சேம் டைப்பான கார்பன், அது சேம் கார்பன். சரிங்களா? அதனுடைய என்விரான்மெண்ட் வந்து நமக்கு சேம். ஸோ இது செகண்ட் சிக்னல். ஸோ எல்லா கார்பனுக்கும் ஒரு கார்பனுக்கு ஒரு சிக்னல் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கார்பன் எத்தனை டிஃப்ரெண்ட் டைப்பான கார்பன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு காம்பவுண்டில் டிஃப்ரெண்ட் டைப்பான கார்பன் அட்டம்ஸ் இருந்தால் இந்த 2 கார்பன் அட்டமும் சேம், ஸோ சேம் சிக்னல். இந்த 4 கார்பன் அட்டமும் சேம், ஸோ இந்த 4 கார்பனுக்கு சேர்த்து ஒரு சிக்னல். நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய கேட்டகரியில் இந்த 2 கார்பன், திஸ் 2 கார்பன் அண்டு திஸ் 2 கார்பன், இந்த 2 கார்பனும் இதில் இருக்க இந்த 2 கார்பனும் டோட்டலாக இந்த 4 கார்பன் 1, 2, 3 இந்த 4 கார்பனும் சேம் டைப்பான கார்பன். ஸோ இதுக்கு சேம் சிக்னல், இது தேர்டு சிக்னல். அப்போ டோட்டலாக நமக்கு 3 சிக்னல் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய நமக்கு அந்த இந்த 2 கார்பன் அண்டு திஸ் 2 கார்பன், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 2 கார்பன் என்விரான்மெண்ட்டு சேம், இந்த 2 கார்பனுடைய என்விரான்மெண்ட் வந்து சேம். இங்கே என்ன என்விரான்மெண்ட் இருக்கோ அதே என்விரான்மெண்ட் தான் இங்கேயே இருக்குது. சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இது ஃபோர்த் சிக்னல். இந்த 4 கார்பனும் சேம் டைப்பான கார்பன். ஸோ இட் இஸ் த ஃபோர்த் சிக்னல். லாஸ்ட் ஒரு சிக்னல் இருக்குது இங்கே ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய, சரிங்களா, கார்பன், திஸ் டைப், இந்த 2 கார்பனும் சேம் டைப் ஆஃப் கார்பன். ஸோ இது ஃபிஃப்த்து. ஸோ இந்த கார்பன் 13 என்எம்ஆரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஓவராலாக கிடைச்ச சிக்னல் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 5 சிக்னல் நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சரில் நமக்கு 4, 5, 8, 6 கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஆன்சர் வந்து என்னது? கார்பன் 13 என்எம்ஆரில், கார்பன் 13 என்எம்ஆரில் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சிக்னல் 5. சரிங்களா? ஸோ நமக்கு ஆன்சர் வந்து 5 தான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி நிறைய என்எம்ஆர் ஸ்பெக்ட்ரம் பேஸ் பண்ணி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஷின்ஸை நம்ம சால்வ் பண்ணலாம். ஏதாவது டவுட்னா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.